வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயணன். எந்த திசையில் எந்த நோய்கள் வரும்? இந்த திசைனா நான் சொல்றது நவகிரகங்கள் இருக்கு, 9 பிளானட்ஸ் இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, கேது, சனி, குரு, புதன், சுக்கிரன், பிரிச்சிங்க. இதுல எந்த தசை உங்களுக்கு நடக்குது, என்ன ஏஜ் இருக்கீங்க, என்ன தசா பலன் நடக்குது? நீங்க பிறக்கும் போது அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் 27 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. பிறக்கும் பொழுது ஒரு தசை நடக்கும், அந்த நட்சத்திரத்துடைய திசை. அதுக்கு அடுத்த தசை ஒரு ஏஜ்ல மாறிட்டே இருக்கும், அடுத்த தசை அடுத்த ஏஜ்ல மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு திசைக்கும் ஒரு குட் அண்ட் பேட் இருக்கு. நம்ம இப்ப நோயை பற்றி மட்டும் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு தசை நடக்குது, அந்த தசையில என்ன நோய் வரும், எப்படி கண்டுபிடிப்பீங்க? முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அது ரிலேட்டடான விஷயங்களை கொஞ்சம் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். சரி, ஒண்ணுனா பார்த்துருவோம். சூரியனோட தசை ஒருத்தருக்கு நடக்க போது, வரப்போகுது, எதிர்காலத்தில் வரப்போகுது, இல்ல நடந்துட்டு இருக்கு. என்ன மாதிரி நோய்களை அந்த சூரியன் பொதுவாக தராரு? சூரியன் உச்சிலிருந்து பாதம் முதல் நம்ம எல்லா ஏரியாவுக்கும் ஒரு பர்டிகுலர் பிளான்டோட எனர்ஜி இருக்கு. சூரியன்னா கண்கள், வலது கண் குறிப்பா சூரியன். சூரியன்னா கண்ணு, வலது கண் குறிப்பா சூரியன். உள் உறுப்புகள்ல சூரியன் தான் நம்மளுடைய இதயம். நமக்கு இதய துடிப்பு, லப் டப் லப் டப் லப் டப். இதய துடிப்பு நல்லா இருக்கா? சார் உயிரோட இருக்காரா, மேடம் உயிரோட இருக்காங்களா, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ இதய துடிப்பு நல்லா இருக்கு, நல்ல பம்ப் ஆகுது, அடைப்பே கிடையாது. அப்போ சூரியன் கொடுக்குற நோய்கள் கண்ணுகளில் கொடுக்குறாரு. கண்களில் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி கோளாறு கொடுக்குறாரு, சரியான பார்வை தெரியல. இதய துடிப்புல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கோளாறு கொடுக்குறாரு, அடைப்பை ஏற்படுத்துறாரு. அதுக்கு அடுத்தது சூரியன் தான் இந்த விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் டி, எல்லா விட்டமினுக்கும் அதிபதியே சூரியன் தான். சூரியன் தான் எனர்ஜி. ஸோ விட்டமின் உடம்புல நல்லா இருந்தாதான் உடம்பு நல்லா டயர்ட் இல்லாமல் ஃபிட் அண்ட் ஃபைனாக எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த விட்டமின் எல்லாம் அந்த சூரியன் கொடுப்பார். பழங்களில் சாப்பிட்றோம், காய்கறியில் சாப்பிட்றோம். ஸோ நம்ம உணவு பழக்க முறை என்னவோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் இந்த விட்டமின் எல்லாம் இந்த சூரியன் கொடுக்குறது தான். இயற்கையாக கிடைக்கிற எல்லா உணவும் சூரியனுடைய தான். இயற்கையாக கிடைக்கிற எல்லா உணவும் என்னெல்லாம் இயற்கையாக சன்லைட்டில் பட்டு நம்ம கிடைக்குதோ அது எல்லாமே சூரியனுடைய உணவு. அதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக. அப்போ இந்த சூரியன் கொடுக்குற முக்கியமான நோய் என்னன்னா விட்டமின் குறைபாடு. விட்டமின் டி குறைஞ்சா போன் வலிக்குது, விட்டமின் சி குறைஞ்சா இம்யூனிட்டி போயிடுச்சு, விட்டமின் கே குறைஞ்சா ஒன்று, ஏ குறைஞ்சா ஒன்று, அப்படி ஒவ்வொன்று. இதுதான் சூரியன் கொடுக்குற நோய்கள். ஸோ சூரியன் என்றால் கண்கள், இருதயம், ரத்தத்தில் உள்ள சத்து குறைபாடு. இது கிளியரா புரிஞ்சுக்கிட்டா. அடுத்தது நம்ம பார்க்கறது சந்திரன். இப்ப சந்திரன் என்ன நோய் கொடுப்பாரு? சந்திரன் வந்துட்டா அதே கண்கள் இருக்கு, ஆனா இடது கண், லெஃப்ட் ஐ. சந்திரன் லெஃப்ட் ஐ. அடுத்தது சந்திரன் கொடுக்குற நோய்கள் உடம்புல ஏதாவது முக்கியமான ஆர்கனுக்கு அவர் ரொம்ப பெரிய ரோலை பிளே பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா கிட்னிக்கு ஒரு பார்ட் அவர் தான் பிளே பண்றார். நீர், வாட்டர் ரிலேட்டடா சைன், வாட்டர் ரிலேட்டட் சைன் எல்லாமே சந்திரனுடையது. கிட்னிக்கு முக்கியமா அந்த ஃபங்க்ஷன் சரியா இருக்கணும், அந்த கிட்னி நம்ம உடம்புல உள்ள எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுது அப்படின்னா அதுதான் சந்திரனுடைய வேலை. நம்ம ரத்தத்துடைய ஓட்டம், ரத்தம் சிகப்பு நிறத்துல இருக்கும், பட் அது டபிள்யூபிசியும் இருக்கு, ஆர்பிசியும் இருக்கு. அதுல அந்த டபிள்யூபிசி இந்த சந்திரனுடைய ஆதிக்கம். அந்த சந்திரன் ஓட்டத்துக்கு முக்கியமானவர். ஸோ சந்திரன் நல்லா இருந்தா ரத்த ஓட்டம் நல்லா, ரத்த ஓட்டம் நல்லா தான் சுறுசுறுப்பா இருக்காரு, ஆளு ஸ்பீடா இருக்காரு, ஷார்ப்பா இருக்காரு, பக்காவா இருக்காரு. அதான் சந்திரன். அதே மாதிரி சந்திரன் அடுத்த என்ன உடம்புல எந்த மாதிரி பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு, காஃபு, இதெல்லாம் இந்த வாட்டர் ரிலேட்டா தண்ணி அப்படியே போகுது, கண்ணில் போகுது, மூக்கு வழியா வருது, இது காதுல சீடு, எல்லாம் சந்திரன் தான் மெயின். சந்திரன் பிளட்ல உள்ள எனர்ஜி. சந்திரன் வாட்டர் ரிலேட்டடான இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் சந்திரனுடைய நோய்கள். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ சந்திரதசம் தான் இதெல்லாம் ஜாக்கிரதையா இருந்தாங்க. நிறைய சார்ட்டை பார்த்துருக்கேன். சந்திரன் ராகு இருந்தா கோல்டா வரும், சந்திரனுக்கு ஏதோ காது பிரச்சனை வரும், இப்படி ஒவ்வொரு சந்திரன் சனி சளி பிடிச்சிட்டே இருக்கு, இரும்பல், இதெல்லாம் அந்த சந்திரன் தான். சந்திரன் சரியாலே உடம்புலாம் புசு புசு புசுன்னு நல்லா வீங்கிடும். நிறைய டைப் ஆஃப் பாடி இல்லை, அதுல இந்த ஜல டைப் ஆஃப் உடம்பு தான் நல்லா கொழுன்னு இருப்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்கறது செவ்வாய். செவ்வாயுடைய நோய்கள்லாம் எப்படி இருக்கும், எதை சம்பந்தப்பட்டது? ஃபர்ஸ்ட் செவ்வாயுடைய முதல் வேலையை தலைவலி வரலாம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், பிபி, ரத்த கொதிப்பு. ஏன்னா ரெட் பிளட், அவர் தான் ரத்தம் கொதிக்குது, டென்ஷன் ஆகுது, கோவம் வருது. அடுத்த செவ்வாயுடைய மெயின் பார்ட்டே இந்த தலை, ஸ்கல்லு, மண்டை ஓடு, மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஓடோட ஸ்ட்ரென்த்து, அதில் ஓர நரம்புகள், இதெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கம். செவ்வாய் யார் சாட்டெல்லாம் கொஞ்சம் சரியில்லையோ அடிக்கடி தலைவலி, டென்ஷன் ஆவாங்க.
சும்மாவே உணர்ச்சி வசப்பட்டு கத்துவாங்க. அவங்களால ஒரு காமா ஒரு எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத கஷ்டப்படுறது. இதெல்லாம் அந்த செவ்வாய் கொடுக்கும். ஸோ செவ்வாய் அதுக்கு அடுத்து பார்த்தா போன், எலும்புல உள்ள ஸ்ட்ரென்த். இப்போ எலும்புல ஜாயின்ஸ் இருக்கு. எலும்பு வந்து இப்போ இந்த ரிஸ்ட்லேருந்து இந்த எல்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலும்பு இருக்கு. அந்த 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 போனோட ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அதுதான் செவ்வாய். இந்த மசிலோட ஸ்ட்ரென்த் இருக்கும், அது செவ்வாய். மசில் பவர், போன் பவர். மசில் ஸ்ட்ராங்கா இருப்பேன். இந்த பாடி பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மசிலை பில்ட் பண்றது. இந்த அத்லெட் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் மேன், அத்லெட், பாடி பில்டிங், ஜிம்னாஸ்டிக், யோகா. செவ்வாய் நல்லா தான் உடலே ஒரு வாகா இருக்கும், ஷேப்பா. நல்ல அழகான ஷோல்டர், அழகான உடம்பு, ஒரு அழகான கால், ஒரு அழகான கைகள். அப்போ அந்த உடலே வந்து ஒரு அழகாக நல்லா இருக்கா, செவ்வாய் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இல்லைன்னா விளையாட மாட்டாங்க, உடம்பு ஷேப்பே இருக்காது, இந்த பரம்பரையிலே இருக்காது. ஸோ செவ்வாய் தான் தலை, செவ்வாய் தான் மண்டை ஓடு, செவ்வாய் தான் ரத்த அணுக்கல்ல உண்டான எனர்ஜி. ரத்தமே பிளட்டே கெட்டு போயிடுச்சு. பிளட்ல ஏகப்பட்ட இம்ப்யூரிட்டிஸ் இருக்கு, பிளட் பாக்டீரியா, இதெல்லாம் செவ்வாய் வந்து வீக்கா இருக்குது. மசில் ஸ்ட்ராங்கா இருக்கு, போன் ஸ்ட்ராங்கா, போன் வீக்கா இருக்கு, மசில் வீக்கா இருக்கு, ரொம்ப ஒல்லியா இருக்கும், டயர்டா இருக்கும், டல்லா இருக்கும், ஒரு வெயிட் தூக்க முடியல. இப்போ செவ்வாய் வீக்கா இருக்கு. செவ்வாய் கொடுக்குற நோய்கள். அப்புறம் எமோஷனல் ஸ்ட்ரெஸ். செவ்வாய் வந்து எமோஷனல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். எதையுமே சீரியஸா எடுத்துக்கும், சீரியஸா திங்க் பண்ணும் அதை பத்தி. அடுத்தது நம்ம பார்க்கறது ராகு. இது ஹையஸ்ட் நோய் கொடுக்குறது இதுதான். நான் பார்த்து ஒரு பெரிய ஆராய்ச்சியிலே அதிகமான நோய் யாருக்குறாருன்னா அந்த ராகு தான் பண்றாரு. என்னெல்லாம் கொடுப்பாரு ராகு, எப்படி எந்த ரூட்ல ஒரு ஆளை காலி பண்றாரு. உடம்புல வந்து எங்கேயாவது வந்து இப்போ வந்து ஒரு ஒரு குழா திறக்கிறோம், பைப்பு, தண்ணி நல்லா வருது, நல்லா குளிக்கிறோம், இல்லை குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம். ஸோ வாட்டரை நல்லா யூஸ் பண்ணுறோம். அந்த பைப்பில் ஏதோ ஒரு பிளாக் ஏற்பட்டுச்சுன்னா அந்த தண்ணி வராது, ஃப்ளோ கம்மியாயிடும். இதுதான் ராகுடைய வேலை. ராகு நம்ம உடம்புல இந்த நரம்பு இருக்கும், நர்வ்ஸ், நியூரோ, அந்த டோட்டல் நியூரோ சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது ராகு. அந்த நியூரோ சிஸ்டம், அதாவது இந்த பச்சை நரம்பு இல்லை நரம்பு மண்டலம், அதெல்லாம் புதன் ஆதிக்கம் இருந்தாலும் ராகு தான் அதில் வந்து ஃப்ளோவில் எங்கேயாவது போய் பிளாக் பண்ணி வச்சுப்பார். அந்த பிளாக்கேஜ் தான் ராகுனா கருப்பு, ராகுனா அடைப்பு, ராகுனா அழுக்கு, ராகுனா ஒரு பாக்டீரியா. அவ்வளோதான் பாயிண்ட். இதை புரிஞ்சுங்க. அது நீங்கள் லங்ஸ் மெயினாக அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீதிங் இஷ்யூ, லங்ஸ். இப்போ சிகரெட் பிடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்க ஆட்டோமேட்டிக்காக லங்ஸில் வந்து அழுக்கு சேருது. அப்போ ராகு வந்து ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க, அந்த சிகரெட் நல்லா பிடிப்பாங்க. பிடிக்க லங்ஸ் நல்லா கருப்பாக அழுக்கான பிறகு மூச்சு விட முடியல. இப்போ கொரோனா டைமில் நிறைய பேருக்கு இந்த மூச்சு பிரச்சனையே வந்து ராகுடைய ஆதிக்கம். அடுத்தது ராகு கொடுக்குற நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலங்களில் கொடுக்கக்கூடிய நோய்கள். நரம்பு எப்பவுமே இந்த பால்பிட்டேஷன், கை கால்லாம் உதிரும், நரம்பு வீக்காக இருக்கு, மைண்ட் வந்து எதையோ ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஆகுது, குழப்புது, நெகட்டிவ் திங்கிங். இதெல்லாம் ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ். ராகு கிட்னியில் ஒரு ரூட்ல வராரு, அதை அடைப்பை ஏற்படுத்தி அந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம், ஏன்னா யூரோலாஜிக்கு ராகு மெயினான பிளானட், யூரோலஜி. ஸோ நம்ம யூரினல் ட்ராக், அதில் வந்து ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. கழிவுகளுக்கு 2 கிரகம் இருக்கு, அந்த 2ல் 1 வந்து ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அது யூரோ ட்ராக். லங்ஸ் மெயின். கார்டியோல ஒரு பார்ட்டை பிளே பண்றாரு. என்னன்னா அந்த அந்த ஃப்ரீ ஃப்ளோ, பிளட் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அதை அப்படியே கம்மி பண்ணுறது ராகுடைய வேலை. ஸோ எல்லாமே நியூரோ சம்பந்தப்பட்டது ராகுடைய ஏரியா. புரிஞ்சுங்க. காலில் வந்து வெரிகோசஸ் வெயின்ஸ் வருது, கால் இழுக்குது, பேரலைஸ் அட்டாக் பண்றது, எல்லாம் ராகுடைய வேலை. பிரெயின்ல வந்து மூளை நரம்புகளில் ஏதோ பிரச்சனை, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, ஃபோபியா இருக்கு, இதெல்லாம் ராகு. ராகு தான் அதிகமான நோய். மனநோய், மனக்கவலை, வருத்தம், நெகட்டிவ் திங்கிங். அடுத்து நம்ம பார்க்குறது கேது. அப்படியே ஒரு கொஞ்சம் உல்டா, பட் ஆனால் மோரலஸ் அவர் கொடுக்குற நோய்கள். கேது தசை நடக்கும்போது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா என்ன நோய் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது கொடுக்குற நோய்கள். கேது வந்து எப்பவுமே வந்து என்ன சொல்றதுன்னா, காது பிரச்சனை. ஃபர்ஸ்ட் வந்து கேது கொடுக்குறது காது. காது ஒத்துப்போது பாருங்க. கேதுடைய டார்கெட் ஏரியாவே டார்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலுக்கே போயிடுவார். கால் பாதம் குத்துதுங்க, நடக்கவே முடியல, கால் வலிப்பு வருது, காலில் நரம்பு சுத்துது, குறிப்பாக கால் விரல்களில் பிரச்சனை வருது, நகத்துல பிரச்சனை வருது, ஸ்கின்ல. ராகுக்கும் ஸ்கின் உண்டு. ராகு வந்து ஸ்கின்னை கருப்பாக்கும், கேது வந்து ஸ்கின்ல வந்து வெள்ளை வெளியாகிடும், ஒயிட் கலர், இல்லைன்னா ரெட் கலர் ரேஷஸ் அப்படியே நம்பிச்சிட்டே இருக்கும், சொல்லிச்சிட்டே இருப்பான். ராகு கருப்பாக்கி அது மாதிரி நம்பிச்சிருவோம். ராகு வந்து ஒரு விஷயத்த வந்து அப்படியே திக்காக்குறது, கேது வந்து அப்படியே பேல தின்னாக்குறது. டிஃபரன்ஸ்க்காக சொல்றேன். ஸோ கேது வந்து கால் பாதம், கால் விரல், நகம், இந்த நகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கருப்பாக இருக்கும், ஒரு மாதிரி திக்காக இருக்கும்,
இப்படியே உடையும், பிரிட்டில் நெயில்ஸ், அந்த மாதிரி கை நகங்கள் அப்படி இருக்கும். இதெல்லாம் அந்த கேதுவுடைய நோய்கள். ஒயிட் உடம்பு ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக மாறிட்டே வரும். கேது வந்து ஒரு எனர்ஜியை வந்து சரியாக உள் வாங்கலைன்னு அர்த்தம். உள் வாங்கலைன்னா எனர்ஜி உடம்புல கொடுக்காதனால அது ஒரு நோய். அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த கேது. கேது வந்து வயிறு, பெருங்குடல் சொல்கிறோம்ல, அது வந்து கேதுவுடைய கண்ட்ரோல் வரும். ராகு கேது தான் அந்த சிறுகுடல் பெருங்குடல். மலச்சிக்கல் கேதுவோட மெயினான சிக்கல். கேது கொடுக்குற ஹையஸ்ட் ட்ரபிள். நான் பார்த்த ஒரு பெரிய ரிசர்ச்ல கேது கொடுக்குற ஹையஸ்ட் ட்ரபிள் மலச்சிக்கல். இந்த வயிற்றுல வந்து ஏதாவது அழுக்க போட்டு சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் எல்லாம் இப்போ டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடுங்க. ஏன் ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க? ஜங்க் ஃபுட் சாப்பிட லிவர் ஆட்டோமேட்டிக்காக ஃபேட்டி லிவர். அப்புறம் அந்த குடல்லே அது வந்து கரெக்டாக டைஜஷன் ஆகி அது குடல் வழியாக வெளியே போய் கழிவுல வெளியே ஏறாது. உள்ளுக்குள்ளேயே கெட்டதாக தங்க ஆரம்பிக்கும். தங்க கேது தான் வேலையை காட்டிடும். சிம்பிள். ஸோ கேதுவுடைய தன்மை இது. மற்ற ரூட்டில் கேது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும். இஎன்டி ப்ராப்ளம் கேது கொடுக்கும். நிறைய இருக்குது, கேதுக்கு நிறைய இருக்குது. பட் கேதுவுடைய அந்த 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 நேச்சர்னு ஒன்று இப்போ ராகு வந்து நரம்பு மூலியமாக போகுதுன்னு சொன்னோம்னா, கேது வந்து கேதுக்கு ஒரு தனி ரூட் இருக்குல்ல, அது எங்கே இருக்குன்னே தெரியாது. எங்கெல்லாம் ஒரு அழுக்கு அப்படியே ஒரு கலெக்ஷன் அப்படியே சேருதோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து இந்த வீட்டிலலாம் பாத்திரத்தில் வந்து ஏதாவது சாப்பாடு போட்டுருப்பாங்க. அது ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்காம அப்படி வெளியே வச்சா கொஞ்ச நாள் அப்படியே கெட்டு போய் அப்படியே பூர்ண புத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்துடும். அதுதான் கேது. நம்ம உடம்புல வந்து எங்கேயாவது சில ஆர்கன் ஃபங்க்ஷன் ஆகாமல் சரியாக வந்து நமக்கு வந்து கழிவு வெளியேறல, சரியாக வந்து ஜீரணம் ஆகலை. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாயிலெலாம் பல்லெலாம் அப்படியே அழுக்காக சேர ஆரம்பிச்சது தான் அந்த அந்த கேது வந்து சரியாக ஜீரணம் ஆகலை, சரியாக கழிவு வெளியலை, சரியான உடம்பு அசையலை. அந்த நேரத்தில் அப்படியே ஒரு கெட்டதை அப்படியே கொஞ்சமாக உற்பத்தி பண்ணும் தானாகவே செல்ஃபாக. அதான் கேது. இந்த தத்துவமாக புரிஞ்சுங்க. அது மாதிரி உங்கள் உடம்புல வந்து இப்போ சில பேருக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் கேதோட ரூட். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து மெயினான கிரகம் வந்துடுவோம், சனி தான். சனி வந்து ட்ரபிள் கொடுத்துட்டாரு. சனி தசை வருதுன்னு சொன்னோம்னா அதோட நெகட்டிவ் ஷேட் சொல்கிறேன். நோயில் வந்தால் என்ன கொடுப்பாரு? சனி தான் ஃபர்ஸ்ட். இந்த ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, மேசிவ் அட்டாக். ஏன் அட்டாக் வருது? எப்படியாவது அந்த உயிரை எடுக்கணும்னு அவர் போராடுறாரு. அப்படியா? அது அர்த்தம் கிடையாது. சனி தான் அடைப்பு, டோட்டலாக பிளாக்கேஜ் கொடுப்பாரு. ஒரு விஷயத்தை வந்து ஹெவியாக்குறது, சாதாரண சின்னதாக ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று இருக்குது, அதை கல்லாக்கிட்டே அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஹெவியாக்குறது சனியோடைய வேலை, ஹெவினஸ். அதனால இந்த கார்டியோ பேஷண்ட்லாம் பிளட் தின்னர் சாப்பிடுவாங்க. ஹெவினஸ் சனியோட ஃபர்ஸ்ட் வேலை. சனியோட ரெண்டாவது வேலை அவர் முக்கியமாக பண்ணுறது, எல்லா போன்ஸுக்கும் ஒரு ஜாயின்ஸ் இருக்கும். இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது, இந்த விரலில் ஒரு ஜாயின்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது, கழுத்தில் இருக்குது, இடுப்பில் இருக்குது, காலில் இருக்குது, முட்டில், எல்லா ஜாயின்ஸ்லையும் ஒரு ஜெல் இருக்கும். அந்த 2 ஜாயின்ஸ் நல்லா ஃப்ரீயாக அப்படி அசையணும். அப்படி அசையணும்னா அப்படி ஃபிங்கர்லாம் அசையணும்னா ஒரு ஜெல் இருக்கும். கண்ணு கூட பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே வந்து ஒரு ஜெல் இருக்கும். அது நல்லா கண்ணு அப்படி சுற்றும். அந்த ஜெல்லெல்லாம் ட்ரை ஆக்கிடுவார். சனி ஒரு கோல்டு பிளானட். வேகமாக பட்டுன்னு ஒருத்தர் அடிக்க மாட்டார். ஸ்லோவாக கிட்ட வந்து அப்படியே அழுத்தி நசுக்குறது. இதுதான் சனி கேரக்டர். டக்குன்னு வந்தோடனே ஒரு வேலையெல்லாம் காட்ட மாட்டார். பொறுமையாக உடம்புக்குள்ளேயே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். நேச்சர் நம்ம கேரக்டர் வச்சு அப்படி அந்த ஜாயின்ஸ் எல்லாம் அந்த ஜெல் எல்லாம் என்ன பண்ண ட்ரை பண்ணிடுவார். ட்ரை பண்ணால் எலும்பு தேயும், நடந்தா வலிக்கும், உட்காந்தா வலிக்கும். ஸோ சனி வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறது, ஹெவியாக்குறது. இதான் மெயின் வேலையே. ஸோ பிளட்ல வந்து அது வந்து நல்ல ஹெவினஸ் வர நமக்கு ஏதாவது நல்லா ஃப்ரீயாக நடப்போமா, அங்கே பிடிக்குதுங்க, கிராம்ப்பு, கால் வலிக்குது, மசில் வலிக்குது, நகரம் முடியல, முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, எல்லாம் சனியோட கழுத்து வலிக்குது. நிறைய பேருக்கு சனி தசையில் கழுத்து வலி. அப்புறம் சனி தான் வந்து இந்த கெட்டியாக சளி, நம்ம லங்ஸில் வந்து அப்படியே கெட்டியாக சளி டக்குன்னு அப்படியே கெட்டியாகிடும். அப்புறம் அதுக்கு டாக்டர்கிட்ட போகணும், மருந்து சாப்பிடணும், அப்புறம் சளியை எடுக்கணும், அப்புறம் ஆவி பிடிக்கணும். எல்லாம் சனினா ஹெவி. சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், லாஜிக்காக. முடிஞ்ச அளவுக்கு இடுப்பு கீழ் பகுதியை டார்கெட் பண்ணுவார். முடிஞ்ச அளவுக்கு இடுப்புலேருந்து கீழே. அடுத்து பார்க்குறது குரு. நல்ல கிரகம், சுப கிரகம். குரு போய் நோய் தருவாரா? கரெக்டு தான், தரமாட்டாரு. ஆனால் குருவுக்கும் நோய் கொடுக்குற தன்மை இருக்கானா? இருக்கு. குரு தான் நீங்கள் மெயினாக எதிர்பார்க்குற லிவர், ஃபேட்டி லிவர், அந்த லிவர், இந்த லிவர் எல்லாம் குரு தான் வயிறு நல்ல ஜீரணம் ஆகணும், நல்ல சிறுகுடல் பெருகுடல் ஃபங்க்ஷன் நல்லா ஆகணும். எல்லா ஆர்வம் வயிற்றுல தான் சுரக்கும். இந்த வயிறு நல்ல ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா உடம்புல வயிறு நல்லா தான் உடம்பே நல்லா இருக்கும். வயிறு க்ளீனாக இருக்குது, பசியா சாப்பிட்றோம், தூக்கம் வந்தால் தூங்கிட்டோம், எல்லா ஆர்வனும் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும்னா வயிறு நல்லா இருக்கும், வயிறு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதுதான் குரு வந்து சாப்பிட்றத ஜீர்ணிக்கணும், பசி கரெக்டாக இருக்கணும், பசிச்சா சாப்பிடணும்.
ஸோ லிவரை மெயினாக கேட்ச் பண்ணிக்கிறார் குரு. இந்த லிவர் பேன்கிரியாஸ் எல்லாம் குருவுடைய கண்ட்ரோலில் வரும். வயிற்றுல உள்ள முக்காவாசி யாருக்குன்னு அவரோட என்ன சொல்ல அவருடைய ஆட்சியில் இருக்கு, அவரோட பலத்தில் இருக்கு. மெயின் குருவுடைய இடம். அப்புறம் ஸ்கின்னு நல்லா ஷைனிங்காக இருக்கு, அழகாக இருக்கு, அதான் குரு. ஸ்கின்னு வெளித்தோற்றம். பட் வயிறு தான் அவருடைய மெயின் ரோல். இப்போ இந்த விரதம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஏன் வந்து விரதம் இருக்கிறாங்க இப்போ புரியுதா, லாஜிக்காக புரியுதா உங்களுக்கு? விரதம் இருந்தால் வயிறு வந்து தானாக பசியோடு இருக்கு, உடம்பு வந்து டிடாக்சிஃபை பண்ணுது, உடம்பு வந்து கிளென்ஸ் பண்ணிக்குது. ஸோ குருனா கோயில், ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங். நீ விரதந்துட்டு வா, வெறும் வயிறோட வா, பசியோட வா, வயிற்றுல ஒன்றும் ஆகாரம் இல்லாமல் வந்து நில்லு, உன் உடம்பே செல்ஃபாக டிடாக்சிஃபை பண்ணி அந்த செல்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும் பிளெஸ்ஸிங்க்கு. போன உடனே பிளெஸ்ஸிங் கிடைக்கும். அதான் கான்செப்டாக சொல்கிறேன். சுக்கிரன் இன்னொரு சுபகிரகம். சுக்கிரன் நல்லவருங்க, அவரெல்லாம் போய் நோய் தருவாரா? எப்படி தருவார்? தரமாட்டாருன்னு எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கு. சுக்கிரனும் நோய் தருவார். சுக்கிரனும் நோய் தருவார். சுக்கிரன் எப்படிப்பட்ட நோயெல்லாம் தராரு, எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு கான்செப்டா நம்ம பார்ப்போம். சுக்கிரன் வந்து நம்ம நாவலுக்கு கீழே உள்ள அடி வயிறுன்னு சொல்றோம் இல்லையா, குரு வந்து மேல் வயிறு. நம்ம நாவலுக்கு மேலே உள்ள வயிறெல்லாம் குருவுடைய கண்ட்ரோல், நம்ம நாவலுக்கு கீழே உள்ள வயிறெல்லாம் சுக்கிரனுடைய கண்ட்ரோல். ஸோ யூரோ ட்ராக்கு, யூரினரி இன்ஃபெக்ஷன், கிட்னி ரிலேட்டடான சுக்கிரனுக்கு ஒரு பார்ட் வருது. சுக்கிரன் தான் இளமை, சுக்கிரன் தான் எனர்ஜி, சுக்கிரன் தான் அழகு. இப்போ 60 வயசுல ஒருத்தர் ஃபிட்டாக இருக்காருங்க, இளமையாக இருக்கார், அழகாக இருக்கார், வசீகரமாக இருக்கார். என்ன பாடி, என்ன ஃபிட்னஸ், என்ன ஹேர். ஏன்னா எல்லா விதமான குட் எனர்ஜி, எல்லா விட்டமினும் பேலன்ஸ்டாக இருக்கு, எல்லா எனர்ஜியும் பேலன்ஸாக இருக்கு. இப்போ ஒரு இந்த மாஸ்டர் செக்அப்லாம் போனோம்னா ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் ஹீமோகுளோபின் 11+18 மேக்ஸ் இருக்கணும், 15 இருக்கு, 16 இருக்கு, சூப்பர். இந்த மாதிரி தான் சுக்கிரன். சுக்கிரன் எல்லாத்தையும் நல்ல ஸ்கோர், இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்கோர்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஸ்கோர் வந்துட்டே இருக்கும். அப்படி வந்தால் சுக்கிரன் நல்லா இருக்கும், உடம்புல நோய் இல்லைன்னு. அது குறைஞ்சதுன்னா அந்த நோய் அதை கனெக்ட் பண்ணிக்கும். சுக்கிரன் தான் நம்ம உடம்புல உள்ள எனர்ஜி, இளமை, யூத்னஸ். அப்படியே இப்போ ஒரு 20 வயசு ஆளாவே எப்பவுமே இருந்தால் அதான் சுக்கிரன். ஸோ சுக்கிரன் நோய் கொடுக்குது, அடிவேரில் நோய் கொடுக்குது. பெண்களுக்கு குறிப்பாக இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள், ராகு கர்ப்பப்பை பிரச்சனை, இந்த 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 குழந்தை பிறக்கிற பிரச்சனை எல்லாம் இந்த குரு, சுக்கிரன், ராகு சம்மந்தப்பட்டது தான், கேது சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா அதெல்லாம் வயிறுடைய பகுதி அதிகமாக ஆளுமை செய்கிற இடம். அது சாட்லேயே தான் சொல்லுவோம், 5ல் ராகு இருக்கா குழந்தை லேட்டாக பிறக்கும், 5ல் கேது இருக்கா குழந்தை லேட்டாக பிறக்கும். ஸோ சுக்கிரன் சுபகிரகம், குரு சுபகம், ஆனால் அது மேலே நோய்கள் தராங்க. ஸோ மொத்தத்தில் புரிஞ்சுங்க, ஒரு முகம் வசீகரம், முகம் வந்து டல் ஆகாமல் இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்காரு. சுக்கிரன் சரியில்லை, முகம் டல் ஆகிடுது, சீக்கிரமாக அந்த இளமை போயிடுது, சுருங்கிடுது, தோல்லாம் சுருங்கிடுது. குறிப்பாக உடம்பெல்லாம் சுருங்க, முகம் மட்டும் சுருங்கி காட்டும், முடி கொட்டுது, அழகு போயிடுது. இதெல்லாம் அழகு தான் சுக்கிரன், சிம்பிள். ஸோ மொத்தத்தில் இந்த நம்ம 9 கோள்களையும் பார்த்துருக்கோம். ஒரு தசையில் ஒரு நோய் வரும். நான் பர்சனலாக நிறைய இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லா ஹாரோஸ்கோப்பி ரிசர்ச்சும் பண்ணியிருக்கேன். நானும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன்ல, என்ன அனுபவத்தை சொல்கிறேன். ஒவ்வொரு பிளான்ட்டும் எந்த மாதிரி நோய் கொடுத்து க்ளீனாக கண்டுபிடிக்கும். அதை நீங்கள் முன்னாடியே தடுக்கலாம். அதுக்கு இது இந்த தசை வந்தால் தடுக்கலாம் அப்படி கிடையாது. ஒரு முறையை பின்பற்றுங்க. எவ்ரிடே எக்ஸசைஸ் அப்படிங்கிறது, யோகா ஆர் எக்ஸசைஸ் சம்திங் எவ்ரிடே 1 hour செய்யும். இப்போ எல்லா டாக்டரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே நிறைய வீடியோஸும் கொடுக்குறாங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, அது சாப்பிடாதீங்க. கரெக்டு தான், அளவுக்கு மீறி சாப்பிடாது. ஏதோ ஒரு ஆசைக்கு ஒரு நாள் ஓகே. ரெகுலராக ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்க. நான் இப்போ ரீசெண்டாக நிறைய ஆர்டிக்கல்லாம் படித்தேன். ரெகுலராக வந்து இந்த ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சு கூட சிலருக்குலாம் கிட்னி வயிறுலாம் ட்ரபிள் கொடுத்துருச்சு. ஸோ எதையுமே வந்து கண்டினியூவாக செய்ய வேண்டாம். ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க, மறுநாள் நல்ல ஒரு சாப்பாடு, வேற ஒரு சாப்பாடு. ஒரு நாள் நல்ல சாம்பார் சாதம், காய்கறி, பொரியல், ஒரு நாள் வேற ஒரு ஃபுட்டாக இருக்கா, வேற ஒரு, இன்னொரு நாள் வேற ஒரு, அப்படி மாற்றி மாற்றி. அப்போ அது ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கும். ஸோ ஃபுட்டு, நல்ல தூக்கம், நல்ல எக்ஸசைஸ், மன அமைதியாக வாழ்றது, கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா எந்த தசையிலையும் எந்த நோயும் வராமல் நீங்கள் அவங்களை காப்பாற்றிக்கலாம். என்னுடைய வாழ்த்துக்கள்.